ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையல் இன்னைக்கு நண்டு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சின்ன ட்ரை கிரேவி தான். இதுக்கு வந்து நான் நல்லா பெரிய நண்டாக 2 நண்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உடச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்ல பெரிய நண்டாக இருக்கனால இல்லை நிறைய சதை இருக்கும். இதை லைட்டாக வந்து உடச்சிக்கலாம். அப்போ நம்ம வந்து சாப்பிடும்போது இது ஈஸியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இப்படி உடைக்கிறனால மசாலாவும் கொஞ்சம் உள்ளே இறங்கும். இது ரொம்ப உடஞ்சிருச்சு இந்த ஒன்று மட்டும். பாருங்கள், ஒரு நல்ல பிக் சைஸ் நண்டு இது. எவ்வளோ சதை இருக்குன்னு பாருங்கள். அப்படி இருக்கட்டும். மற்றெல்லாம் நான் லைட்டாக கிராக் பண்ணி தான் விட்டுருக்கேன். அந்த ஒன்று மட்டும் கொஞ்சம் நல்லா உடஞ்சிருச்சு. இந்த மாதிரி உடச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி அந்த சாதம் வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் பெப்பர் மசாலா அப்படிங்கிறனால நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் சில்லி பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய்லாம் விட தேவையில்லை. நான் ஏற்கனவே ஒரு நண்டு மசாலா போட்டிருக்கேன். அது தேங்காய்லாம் சேர்த்து கொஞ்சம் சாதத்துக்கு எடுக்கிற மாதிரி ஒரு கிரேவி. இது வந்து ட்ரை கிரேவி. நல்லா ட்ரை பெப்பர் மசாலா. கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க லைட்டாக. இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். கூடவே இஞ்சியும் பூண்டும் சேர்த்து இதோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு, அப்புறம் மிளகு, சீரகம் அதெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு தனியாக வதக்கிட்டு மிளகு, சீரகம் அதெல்லாம் தனியாக பவுடர் பண்ணி கூட போடலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் வந்து காரத்துக்கு வந்து இன்றைக்கி பெப்பர் மட்டும் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நண்டு நானும் என் பையனும் தான் சாப்பிடணும். அதனால் அவனுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கனால நான் வத்தல் பொடி சேர்க்கல. நீங்கள் கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, எனக்கு தேவையான அளவு. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக பெப்பர்லேயே சேர்க்க போகிறேன். அதனால் தேவைன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இதிலே மல்லித்தூள்லேயே மஞ்சள் தூள் இருக்குது, அதனால் நான் மஞ்சள் தூள் சேர்க்கலை. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம். நான் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். நான் ஃபுல்லாகவே பெப்பர் தூளில் பண்ணனால நல்லா பிளாக்காக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை. அவ்வளோதான், நம்மளோட நண்டு பெப்பர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இது கலண்டுடுச்சு தனியாக.